வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். முதல்வரை தூக்க போக்கும் கட்சியின் தலைமை அதிரடி திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தாம் பக்கம் இழுக்க பலவிதமான ஸ்கெட்சுகளை போட்டு வருகிறதாம் நம்மளுடைய பாரதிய ஜனதா. அதாவது என்னவென்றால், தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு, அதாவது ஆந்திர முதல்வரையும், தற்பொழுது பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் அவர் அந்த ஒரு முதல்வரையும், இரு முதல்வரையும் பார்த்திங்கன்னா தற்பொழுது தம் பக்கம் இழுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்காக இவர்கள் இருவரையும் தம் பக்கம் தூக்கி விடணும் அப்படின்னு தீவிரமாக தொடர்ந்து ஆலோசனை பண்ணாங்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டாகணும், இல்லைன்னா ஆட்சி பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு பயம் என்பது நம்முடைய பாரதிய ஜனதாவுக்கு விட்டது. ஸோ அதனால் அவர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அதை அனைத்து துறைகளையும் அவர்கள் தலைமையில் பார்த்திங்கன்னா இருக்க முடிவுகளையும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா. அதன் பிறகு மத்திய அமைச்சரவையிலும் பல விதமான மாற்றங்கள் என்பது இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக தற்பொழுது வரை மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக அவர்களுக்குள் ஏதேனும் இவர்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஜகவினர்கள் ஒரு சில விஷயத்துக்கு உடன்படவில்லை என்றால் திடீரென ஆட்சியும் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் இவர்கள் எது செய்தாலும் இவர்கள் இல்லாமல் செய்ய முடியாது என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகையால் இவர்கள் இருவரின் மூலமாகத்தான் தற்பொழுது பிரதமரின் செயல்பாடுகள் இருக்கும் என்று பார்த்திங்கன்னா தெரியப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களிலும் இதுதான் பேசப்படுகிறது. மேலும் தற்பொழுது வரலாறு காலாத இந்த ஒரு தேர்தல் முடிவில் பலவிதமான மாற்றங்கள் நடைபெற்று பாஜகவுக்கு பெரும் சிக்கலாகவும் ஆப்பாகவும் மாறிவிட்டது. இதனையடுத்து தற்பொழுதைய வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய பாஜக தற்பொழுது பெரும் மெஜாரிட்டியை இந்திய அளவில் இழந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். அவர்கள் தனிப்பெரும்பான்மையாக வெற்றி பெறுவார்கள் என்று நினைத்த இடங்கள் எல்லாம் கூட்டணியின் மூலமாக தான் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் அவர்கள் ஆட்சியின் போது பலவிதமான செயல்கள் நடைபெற்றது. அதன் பிரதிபலிப்பே மக்களின் ஓட்டுக்களாக மாறியிருக்கிறது என்றே நாம் கூறலாம். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.